பவுல் என்ன சொல்ற, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியா இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எதற்கும் நான் அடிமைப்படேன். அப்படின்னா எல்லாருக்கும் போய் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் போய் இன்னைக்கு சினிமா பாக்குறேன் அப்படின்னா நான் போய் பார்க்க முடியுமா? பார்க்கலாம். பட் தட் இஸ் நாட் என்ன சொல்றது, தட் இஸ் நாட் கிங்டம் பாலிசி. அப்புறம் சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, கோவம் வந்துச்சு, அதனால தான் நான் கொலை பண்ணிட்டேன், ரொம்ப கோவம் வந்துச்சு, அதனால தான் நான் ஒரு கோட்டர் குடிச்சிட்டேன், ஸ்மோக் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் வந்துச்சு, நான் வேசித்தனம் பண்ணிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக ஜனங்க சொல்ற ஆன்சரை நம்ம சொல்ல முடியாது. we don't have any other option other than living holy life towards God. தேவனுக்காக பரிசுத்தமா வாழ்வதை விட்டா நம்மளுக்கு வேற வழியே இல்ல, வேற சந்தோஷமே இல்ல. எல்லாரும் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மச்சா அப்படின்னு, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப பாரு பைபிள் படிக்கணும். ஆனா அதுதான் சொன்னேன், பவுல் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, பரிசுத்தமா இருப்பதே ஒரு சந்தோஷம், பாவம் இல்லாமல் வாழ்வதே பெரிய சந்தோஷம். அந்த யார் சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லையா, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது. அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, அவருடைய அந்த என்னது வயல்ல வளர்ந்து அந்த அறுப்பு காலத்துல கிடைக்கிற அந்த என்ன சொல்றது, அது அந்த விளைவுகள், அந்த விளைச்சலை காட்டிலும் ஒரு ஃபார்மர் கஷ்டப்பட்டு எத்தனையோ மாசங்க காத்திருந்து, மழைக்காக காத்திருந்து அந்த விளைச்சல் அவன் பார்க்கும்போது சந்தோஷப்படுறான், அதை காட்டிலும் நான் அதிகமாக சந்தோஷப்படுறேன் அப்படின்றது. ஸோ அதுக்கு தான் பவுல் சொன்னார், கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். we cannot live like how the world is living, we cannot copy the world's way of living. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய சரீரங்களுக்கு விரோதமாக பாவம் ரொம்ப க்ளோஸா டைரக்டா எப்போ செய்யறோம்னா, வெபிச்சாரங்கள், வேசித்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தொடங்கி கொள்ளும் பொழுது we are ruining our body, we are ruining our destiny. நம்மளுடைய ஒரே ஒரு நோக்கம், ஏசப்பா எதுக்காக நம்ம அழைத்தாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சிலவங்க சொல்லுவாங்க, ஒரு காலத்துல நான் ரொம்ப ஏழையா இருந்தேன், இப்போ நான் நல்லா பணக்கார ஆயிட்டேன். See, God did not call us for this. ஆண்டவர் நம்ம அழைத்த ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, பாருங்க, அன்றைக்கு சீஷர்கள் உட்கார்ந்து இருக்கும் போது ஏசப்பா கேட்கிறாரு, என்னப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க? 6ஆம் அதிகாரம் யோவான்ல நீங்க பார்க்கும்போது ஏசப்பா கேட்கிறாரு, எல்லாம் போயிட்டாங்கப்பா, சாப்பாடு நான் தான் பரலோகத்துல இருந்து வந்த உண்மையான ஜீவம், அப்போ நான் தான் சொன்னேன்னு எல்லாம் ஓட்டாங்கப்பா, நீங்களும் போயிடுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு,